அப்பா அப்பான்னு தலையில தூக்கி வச்சு ஆடுனியே, இவ உங்க அப்பா என்ன சொன்னாருன்னு பாத்தேல? சொத்துல 10 பைசா தரமாட்டாராம். அட சொத்தை விடு, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு சொல்றாரு. எந்த மனசாட்சி உள்ள மனுஷனாவது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களா? இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல, முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உன் கூட நான் இருக்கேன். பூங்கொடி, இங்க பாரு, சரவணனுக்கு போன் பண்ணி அவனை பின்பக்கம் வர சொல்லி நீ போயிடு. நீ சரவணனுக்கு கால் பண்ணி வரவே. உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குடா, அத நீயே கெடுத்துறாத பூங்கொடி. என்ன பூங்கொடி இப்படி எதுவுமே பேசாம இருக்க? ஏதாவது சொல்லுடி. அப்பா முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? ஏண்டி இப்படி புரிஞ்சுக்கிறாம பேசுற? உங்க அப்பாதே முடிவு எடுத்துட்டாரு, அதுவும் தப்பான முடிவா எடுத்துட்டாருடி. செத்தாலும் உனக்கு எனக்கு எந்த உறவு இல்லைன்னு சொல்லிட்டாருடி. இதுக்கப்புறமா அவரை நம்பிக்கிட்டு இருக்க? இப்படிலாம் அவர் சொல்ல மாட்டாருன்னு நீ நினைச்சியாமா? இதெல்லாம் சொன்னாதான் நான் அவர் பொண்ணு, அவரும் என்னோட அப்பா. சங்கருக்கு இல்ல, வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அவர் போட்டிருப்பாரு தானே. இப்ப வரைக்கும் அவரு கேரக்டரை விட்டே கொடுக்கல, மாறாம அப்படியே இருக்காரு. அவரு பொண்ணு நான் மட்டும் எப்படிமா என்ன மாத்திக்க முடியும்? அப்பா என்ன சொன்னாரோ அததான் கேட்பேன். தயவு செஞ்சு என்ன கன்வின்ஸ் பண்ண நினைக்காதீங்க. இது எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு ஒருத்தர் மட்டும்தாமா மனசு வைக்கணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. நடக்கிறது நடக்கட்டும். வாங்க போலாம்.